வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட பங்கை பற்றி பார்க்கலாம் வாங்க. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட ஆட்சி இமயத்துலேருந்து குமரி வரைக்கும், சட்லஜ்லேருந்து பிரம்மபுத்திரா வரைக்கும் விரிவடைஞ்சிருந்தது. வெல்லஸ்லி பிரபுவோட காலத்தில் பார்த்திங்கன்னா டெல்லி, அயோத்தி, மைசூர், ஹைதராபாத், கர்நாடகம், சூரத், தஞ்சாவூர் இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரோட ஆட்சி தான் இருந்தது. தஞ்சையை சேர்ந்த மராத்தி மன்னன் சரபோஜி வெல்லஸ்லி பிரபுவோட ஒரு உடன்படி செஞ்சுக்கிட்டார். அதன்படி பார்த்திங்கன்னா 1799 அவர் வாழ்ந்து வந்த கோட்டை ஒன்றை தவிர அவரோட தேசம் முழுசையும் அவர் ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்டாரு. ஆங்கிலேய சேனாதிபதியான சர் ஜான் கிரெட்டோ இவர் பென்டிக் பிரபுவோட உடன்படிக்கைப்படி இராணுவ சிப்பாய்கள் நடைமுறையில் ஒரு சில ஒழுக்க விதிகளை அவர் பிறப்பிச்சார். இதை விளைவாக பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் புதிய நடைமுறைகளை எதிர்த்து கலகம் ஒன்று தோணுச்சு. திப்பு மக்கள் இந்த கலர்ச்சியை தூண்டிவிட்டார்கள். அதனால் எல்லா சிப்பாய்களும் கிளர்ந்து எழுந்து ஒரு 100 ஆங்கிலேயர்களை கொண்டுட்டாங்க. இதை அடக்கிறதுக்காக கில்லஸ்பி என்ற கர்னல் 300 சிப்பாய்களை கொண்டு இருக்காரு. இதுதான் வரலாற்றில் வேலூர் கலகம்னும் பின்னாடி வடக்கில் தோணுன மற்ற சுதந்திர போராட்டத்துக்கு தொடக்கமாகவும் இது இருந்ததுன்றது கருதப்படுது. அதே மாதிரி வேலூர் கழகத்தோடைய நீட்சியாக பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டங்கள் தொடர்ந்தாலும் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி பழைய கால வரி முறைகளை நீக்கிவிட்டு புதிய நில வரியை சிறப்பான வரி அப்படின்னு சொல்லி மாற்றியது. அதனால் குடிமக்கள் அவங்க உழுது பயிரிட்டு வந்த நிலங்கள் மேலே சொத்துரிமையெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் பேரவை பார்க்கும்போது எழுத்தாழ கிபி 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்தியர்களுக்கு இந்திய அரசாட்சியிலும் அரசாங்க அலுவலகங்களையும் பதவி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கிளர்ச்சியை அறிஞர்கள் சிலர் ஏற்படுத்தினாங்க. அவர்கள் இந்திய தேசிய பேரியக்கம் ஒன்று ஏற்படுத்தினாங்க. இதை தான் காங்கிரஸ் பேராயம் அப்படின்ற பேரில் அவங்க அழைச்சாங்க. இந்த இயக்கத்தில் முதல்ல ஆங்கில உயர் அலுவலரும் சேர்ந்து சில பேர் சேர்ந்திருந்தாங்க. அவர்களோடு சேர்ந்து பாலகங்காதர திலகர் மாதிரி இந்தியாவுடைய தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டு அவங்களும் சிறந்து விளங்கினார்கள். இந்த இயக்கத்தோட முயற்சியால் படித்த இந்தியர் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகளாகவும் பல துறையில் உயர் அதிகாரிகளாகவும் நியமனானாங்க. 1914 பார்த்திங்கன்னா காந்தியடிகள் இந்த இயக்கத்தில் செல்வாக்கு பெற்றவராக இருந்தார். அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்டம் அகிம்சை வழியில் போராட்டமாக மாற ஆரம்பிச்சது. பாளையக்காரங்களுடைய திரை மறுப்பு, அதாவது நாங்கள் இனிமேல் உங்களுக்கு திரை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆங்கிலேயர்கிட்ட சொன்னதுனால ஆங்கிலேயர்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாளையப்பட்டிகை எல்லாத்தையுமே ஒரு பலமே இல்லாத ஜமீன்களாக மாற்றிட்டாங்க. வேலூர் கழகத்தோட தாக்கம் ஆங்கிலேயர்கள் நடக்குமுறைகளை இன்னும் அதிகரிக்க தான் செஞ்சது. அழகு முத்துக்கோன், புலிதேவன், கட்டபொம்மன், மருது பாண்டியர், தீரன் சின்னமலை இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விடுதலை போராட்ட முன்னோடிகளாக இருந்திருக்காங்க. அந்த காலத்துக்கு பிறகு தோன்றிய அடக்குமுறையில் இருந்து மக்களும் இந்த போராட்டங்களெல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. வன்முறையை கை கொண்டவர்கள் மேலே பயங்கரமான அடக்குமுறைகள்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தது. தமிழகத்தில் விடுதலைக்காக பல தலைவர்கள் அரும்பாடுபட்டிருக்காங்க. அவர்களை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணுன்னா வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், தியாகி விஸ்வநாத தாஸ், திருப்பூர் குமரன், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், தந்தை பெரியார் இவங்கெல்லாம் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லலாம். சுதேசி இயக்கத்தை வலுப்படுத்துறதுக்காக சுதேசி கப்பல் ஒன்றை தொடங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் விட்டு கப்பலோட்டிய தமிழென்ற புகழ் பெற்றவர் வ.உ. சிதம்பரனார். திலகரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 36 ஆண்டுகள் சிறையில் இருந்து செக்கெடுத்த செம்மல்ன்ற பட்டமும் அவருக்கு இருக்குது. பாரதியார் அவரோட உணர்வூட்டும் கவிதைகளால் மக்களோட மனசில் ஒரு விடுதலை வேட்கையை உண்டாக்குனார். இவரோட கவிதைகளை இவர் நடத்திய எதிர்களும் ஆங்கில அரசாங்கம் தடை செஞ்சு அவர் கைது செய்யறதுக்கு முனைச்சுது. ஆனால் அவர் அவர் எழுத்துக்களால் ஒரு விடுதலை போராட்ட வழியை நடத்தின ஒரு சிறந்த படைப்பாளராக இருந்தார். தமிழகத்தில் காங்கிரஸ் அமைப்பு ஏற்படுத்திய தாக்கம் ராஜாஜி, பெரியார், சத்தியமூர்த்தி, காமராஜ் இவங்களால பேரியக்கமாக அது வளர்ந்துருந்தது. பெரியாரோட சுயமரியாதை இயக்கம் தனி மனித விடுதலைக்காகவும் இன விடுதலைக்காகவும் தூண்டியதோடு பகுத்தறிவு சிந்தனையும் மக்களுக்குள்ளே விதிச்சுது. இவர்களோட வ.வே.சு. ஐயர், திரு.வி.க., பா. ஜீவனாந்தம், கே.பி. சுந்தராம்பாள், முத்துலட்சுமி ரெட்டி, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், மதுரை வைத்தியநாத ஐயர் இது மாதிரி பல பேரும் விடுதலை போராட்டத்துக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.